ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஏற்கனவே இருக்கு. இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட் பத்தி தெரியறது கிடையாது. இந்த வெப்சைட்டோடைய பவர் என்ன, இதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாமினேஷன்லாம் வந்து கிராக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு கண்டென்ட்ல விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து நம்ம என்னன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய புக்ஸ், மெட்டீரியல்ஸ், சிலபஸ் இது எல்லாமே பேப்பர்ல எடுத்து படிச்சாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்துருச்சு. டிஜிட்டல் இந்தியால இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும்போது இன்னமும் உங்களுக்கு அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்களா நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. சோ இந்த இடத்துல நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு பக்கத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் நீங்க இதுல இந்த வெப்சைட் மூலியமா ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. குரூப் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸ்மே இதுல வந்து இருக்கும். அதே மாதிரி டெய்லி அப்டேட் பண்றாங்க கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து எனக்கு பர்சனலா இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து ஒரு 2 வருஷமாவே இந்த ஒரு வெப்சைட் வந்து ரன்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தெரியறது கிடையாது. சோ டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன் லைக் வந்து டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 3, குரூப் 4 இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து லிஸ்ட் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஏர்ஃபோர்ஸ், பேங்கிங் எக்ஸாம், டிஎன் யூஎஸ்ஆர்பி, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், யூபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன கரண்ட் அஃபேர்ஸா கொடுத்துருந்தாங்களோ பப்ளிகேஷன் டேட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க அதுல லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பா வேணும். நீங்க கேண்டிடேட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஆத்தருக்கும் தனியா வந்து லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க. சோ எப்படி இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத கடைசியில சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாடத்திட்டங்கள் அதாவது சிலபஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட்லி நம்ம அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து டிஎன்பிசி குரூப் 4 சரிங்களா? அப்படிங்கறதுனால நீங்க சிலபஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல கிளியரா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். என்னென்ன எலிஜிபிள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் இந்த டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன, என்னென்ன தகுதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு மெத்தட் மூலியமா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க சிலபஸையும் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ் டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட் என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த சிலபஸ் அப்படியே உங்களுக்கு தனியா அக்யூரேட்டா எடுத்து தமிழ்ல எவ்வளவு மார்க் வந்து இருக்கும், எவ்வளவு டூரேஷன்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், எவ்வளவு மினிமம் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டிஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பாடத்திட்டத்தை தமிழ்லயே உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்லயே உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. சோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து பேக்ல ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ். அதாவது இது நாள் வரைக்கும் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே தெளிவா நமக்கு வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விவோ எக்ஸாமினேஷன் போன வருஷம் நடந்துச்சு இல்லையா 2024 அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ் சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு விதமா கொடுத்துருப்பாங்க. நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம தமிழ் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷனோட அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொஸ்டின் வித் ஆன்சரோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த இயர் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். சோ இதை ஒன்ஸ் கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க் டெஸ்ட்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்ச அந்த சிலபஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நம்மளுக்கு வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி தேர்வு அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தேர்வு மூலியமா கிளிக் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்குமே நீங்க வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட் கண்டிப்பா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் வந்து ஆகும். எக்ஸாமினேஷன்ல போயிட்டு ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த OMR ஷீட் வந்து ரைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
பாட நூல்கள் புக் வைஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NCERT கண்டென்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா இந்த வெப்சைட்ல போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க வந்து ஒரே சிங்கிள் கிளிக்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இதுக்காக நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம தனியா தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அந்த அதே அப்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன் பை ஒன்னா வந்து வியூ பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெப்சைட்ல எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிற பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டை நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த வெப்சைட்ல எவ்வளவு கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. 3,72,103 பேர் வந்து கேண்டிடேட்ஸா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கண்டென்ட் வந்து 586 கண்டென்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கு. கேண்டிடேட்ஸோட என்ரோல்மெண்ட் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து நியூவா வந்து லிங்க் பண்ணிருக்காங்க பாருங்க. click here to view book availability at study circle of employment office னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல என்னென்ன புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதுல அந்த விதத்துல நீங்க இந்த இடத்துல சென்னையில வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களுடைய மாவட்டம் வந்து என்ன அப்படிங்கற கீழே டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டமே கொடுத்திருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஈரோடு அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல என்னென்ன புக்ஸ் வந்து அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துல வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. த எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தர் யாரு, எந்த ஆண்டுல இருந்து வெளியிட்டாங்க, கொள்முதல் செய்யப்பட்ட நிதி ஆண்டு என்ன, கொள்முதல் செய்யப்பட்ட பிரதிகள் வந்து எத்தனை இருக்கு, புத்தகத்துடைய விலை என்ன, அந்த அந்த புத்தகம் வந்து யாருக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவைலபிளா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதுல வந்து டீடைலா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இதுல வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டை மஸ்டா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்ல வந்து எந்தெந்த எக்ஸாமினேஷன்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசில என்ன நோட்டிபிகேஷன் போகுது, அதே மாதிரி ஆர்ஆர்பில என்ன நோட்டிபிகேஷன் போகுது, அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. நீங்க நம்ம எந்த வெப்சைட்டுக்குமே போய் பார்க்காம நியூஸ் பேப்பர்லாம் பார்க்காம இதுலயே வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிராசரி ஷாப் மாதிரி வந்து A to Z கிடைக்கக்கூடிய ஒரே வெப்சைட் வந்து இதுல வந்து கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கேண்டிடேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட விவரங்கள் அப்படிங்கறது உங்களோட பேரு, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறத கொடுத்துக்கோங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நீங்க மேபி டிஃபரெண்ட்லி ஏபிள்டுனா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச படிப்பு என்ன அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய படிப்பு என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் போட்டு பக்கத்துல வந்து நம்பர் கொடுங்க. அப்படி கொடுத்து செக் பண்ணீங்கன்னா உங்க யூசர் நேம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்களே ஒரு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உள்நுழைக அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு கேப்சாவை வெரிஃபை பண்ணி லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது இந்த ஒரு வெப்சைட் நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க நிறைய பேர். கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட். அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெனிஃபிஷரியா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து இது இந்த விர்ச்சுவல் லேர்னிங் வெப்சைட் தான். ஸோ இந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலை பத்தி நீங்க எப்படி வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி ஒன் பை ஒன்னா நாங்க வந்து ரெகுலரா உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஆஸ்பிரன்ஸா இருக்காங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.